பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு பிரச்சனைங்கும் போது பாரதிய ஜனதா முன்னெடுத்து அதை ஒருங்கிணைப்பதற்கு பாடுபடுது. ஆடிட் குழுமத்தை பல தடவை பேசி ஒருங்கிணைக்கிறாங்க. அதே போல இப்ப என்டிஏ கூட்டணியில அதிமுக மாத்தான் ஜெயித்திருக்கு, உங்க கட்சியும் இணைந்து இருக்குது. ஆனா மேடம் சசிகலா தனியா இருக்காங்க, ஓபிஎஸ் தனியா இருக்காங்க. இதை ஒருங்கிணைக்க பிஜேபி ஏன் பாடுபடவில்லை? பாமகனா அவர் தலைவருக்கும் நிறுவனருக்கும் இவங்க கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. இன்றைக்கு கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சிக்கு பார்லிமெண்ட் தேர்தலில் கூட்டணியில பாஜக தலைமையிலான கூட்டணியில பாமக இருந்தது. அதுல இருக்கிற நிறுவனர் பெரியவர் ராமதாஸுக்கும் அவர் புதல்வர் அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு பிரச்சனை அவங்களால அதை சால்வ் பண்றதுக்கு இன்னொரு கட்சியா பாஜக பயன்படுது. இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில திரு பன்னீர்செல்வம் இருந்தப்ப ஏடிஎம்கே கிடையாது. அதை சால்வ் பண்ணுங்கன்னு சொன்னா எப்படி அவங்க பண்ண முடியும்? திரு பன்னீர்செல்வம் ஏற்கனவே எங்கள் கூட்டணியில் இருக்கார். அவர் பழனிசாமிக்கு அவருக்கு டிஸ்பியூட் அவர் அதுல இருந்து வெளியேறி அதிமுக மீட்பு குழுங்கிற ஒரு அமைப்போட அவர் ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில 24 தேர்தலில் இருந்தார். 24 தேர்தலில் இந்த கூட்டணியில் இல்லாத அதிமுகவிற்கும் திரு ஓபிஎஸ் அவர்களையும் இவங்க சரி பண்ணி வைக்கணும்னா இதுவும் பிஎம்கேல இப்ப எங்க கூட்டணியில 24 இருந்து தொடர்ந்த கட்சியில ஏற்படுற பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு அவர் திரு குருமூர்த்தி போறதுக்கும் இதுக்கு அவர் ஏன் போல நீங்க கேட்கறது இது என்ன? அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் முடிச்சு போடுற மாதிரி இருக்குது.